ஆடு மாடு மரங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மாநாடு நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்தை வச்சு கேலி பண்ணாங்க, சித்திரம் எல்லாம் வரைஞ்சாங்க. ஆனா இவர்களுக்கு எல்லாம் தெரியாது, நிறைய மக்களுக்கு தன்னை சுற்றி இருக்கின்ற இயற்கை வளங்கள் தான் வாழ்வாதாரமும் பொருளாதாரம் என்று இந்த கேலி பண்ணி சித்திரம் வரைஞ்சவங்களுக்கு தெரியாது. சகோதரி ஒருத்தவங்க இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த காணொலி. தன்னுடைய மரங்களை கட்டி தழுவி என் மரங்களை வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற காரணங்களை கேட்கும்போது நம்ம எல்லாரும் மனசும் சரி கண் கலங்குது. ஏன்னா தன் கணவன் இறந்த பிறகும் அந்த விவசாயத்தை பின்தொடர்ந்திருக்காங்க. குழந்தைகளை மருத்துவத்துக்கு படிக்க வச்சிருக்காங்க. மருத்துவம் படித்தாலும் உங்க அப்பா ஞாபகத்திற்காக நீங்க இங்க இந்த இயற்கை விவசாயம் பின்தொடரணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுமே விவசாயம் பண்ணிருக்காங்க. அப்ப இது எப்படி இந்த இயற்கையும் சரி அவங்களும் சரி ஒரு குடும்பமா பின்னி பிணைஞ்சிருந்திருக்காங்க. அது அவங்க பேச்சு கதறி அழும்போதே தெரியுது. இந்த அரசியல் அதிகாரமும் சரி, நீங்க மக்களை எளிய மக்களை ஒடுக்குறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களா? நீங்க இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் மக்களுக்காக சேவை செய்யணும் தான் நீங்க வந்திருக்கீங்க. அதை விட்டுட்டு நீங்க ஏன் இப்படி எளிய மக்களை நீங்க அடக்கி ஒடுக்குறதுக்கு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைத்தால் இந்த மின்பாதை மாற்று வழியை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். எதுக்கு இந்த ஒரு நடவடிக்கை நீங்க கொண்டு வரீங்க? சொல்லுங்க. இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க.